5 வருஷமா திமுக இருந்தாங்கல்ல, அவங்க எதுவும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவங்க பண்ணியிருக்காங்க, ஆனால் சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த பார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக இல்லை, கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது. அங்கே பழம் தோண்டி விட்டு முழுசாக ஒன்றும் முடிக்கல, ரோடெலாம் கொஞ்சம் சரியில்லை, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். அவங்க கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது. ஆனால் எடப்பாடி வந்து இன்னும் நல்லா பண்ணுவார்னு எனக்கு ஒரு இது. ஓகேவா? தேங்க்யூ. எதனால சொல்றீங்க? டிஎம்கேனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசா வரவங்களுக்குலாம் வாய்ப்பு தர விரும்பலையா? ஓட்டு விழுவோம், ஆனால் அதிகமாக வாங்க வந்து டிஎம்கே தான் வாங்குவாங்க. டிஎம்கே சொல்றீங்களா? இப்போ விஜய் அந்த அவங்களுக்குலாம் வாய்ப்பு தர முடியுமா? சீமானுக்குலாம்? நாங்கள் வந்து ரொம்ப நாளாகவே இவருக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இவர் தான் வைக்கிறாரு. எப்பவுமே டிஎம்கே தான். வீட்டுக்காரர் இருக்கும்போதுலேருந்து டிஎம்கே தான், இப்பவும் டிஎம்கே தான். புது வேட்பாளர் இளைஞர் நிறைய அவருடைய பைட்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாச்சு. ஏற்கனவே இந்த 2 எம்எல்ஏஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு, கணபதியும் ஒரு தடவை ஜெயிச்சிருக்காரு. புதியவர் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் அதாவது காசுக்கு ஆசைப்படாத ஒரு பெரிய பணக்காரர், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா இந்த சிறப்பாக இருக்கும். நிறைய செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் தான் ஜெயிக்கணும்.